ஸோ இப்போ இந்த BHA வந்து எது கூட எல்லாம் கம்பைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு 9 to 10 BHA Salicylic based ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதில் வந்து ஒரு 3லேருந்து 4 ப்ராடக்ட் மட்டும்தான் எனக்கு சூட் ஆச்சு. மெயினாக வந்து இதை யூஸ் பண்ணுறது எதுக்கு பார்த்தீங்கன்னா Blackheads, Whiteheads, Acne இது க்யூர் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ இது வந்து ஆன்டி ஏஜிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறது, ஆக்னி க்யூர் பண்ணுறதுக்கும் ரெட்டினால் வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க சுபா. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா BHA பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த BHA வந்து யார் யூஸ் பண்ணலாம், எது கூட கம்பைன் பண்ணணும், அதே மாதிரி எப்போ யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சில ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்ஸும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரும் வந்து கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் ஆகுன்னு பார்த்து ஒரு விஷயம் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பியூட்டி, ஃபேஷன், லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ் நான் அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இந்த ஆசிட் அப்படிங்கிற ஒரு டேர்மை கேட்டாலே வந்து இது வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே சிவியராக இருக்கும், நிறையா சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில் செய்கிற DIY இருக்குல்ல, லெமன் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் விட நம்மளுக்கு வந்து ஆசிட்ஸ் வந்து ரொம்பவே ஜென்டலாக இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. இப்போ நிறைய ஃபேஸ் ஸ்க்ரப்பு, ஃபேஸ் பேக்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல வந்து அழுத்தி பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நிறைய ஸ்க்ராட்ச் விடும், அதனால வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆகும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸ் வந்து ரொம்பவே ஜென்டில். பிகாஸ் நம்ம கரெக்டான ஆசிட் நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணோம்னா அதோட வேலை அது கரெக்டாக பண்ணும். இப்போ பிரைட்டனிங்னா அதுக்கு தகுந்த ஆசிட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஆக்னி க்யூர் ஆகணும்னா அதுக்கு தகுந்த ஆசிட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஃபேஸில் வந்து ஃபைன் லைன்ஸ், பிரிங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் ஆன்டி ஏஜிங் அதுக்கு தகுந்த மாதிரி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி ஆசிட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், அதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஆல் அபவுட் BHA, இந்த பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது தவிர வந்து AHA இருக்குது, AHAலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. AHA வந்து நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் BHA பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த BHA வந்து எதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வில்லோ பார்க் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வில்லோ பார்க் எக்ஸ்ட்ராக்டை வந்து தமிழ்லையும் வந்து வில்லோ பட்டை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சொல்யூபிள் ஆசிட்ஸு. இந்த AHA வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சொல்யூபிள் ஆசிட்ஸ். யூஸ்வலாக இந்த ஆயிலி ஸ்கின்னு, இந்த ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னு, அதே மாதிரி இந்த காம்பினேஷன் ஸ்கின், இவங்களுக்குலாம் வந்து மெயினாக நிறைய ஆக்னி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆக்னி வந்து எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்கின் இப்படி இருக்குன்னா நம்ம ஸ்கின்னுக்கு கீழே வந்து இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கும், இந்த முடியோட ஒரு ஓட்டையாக இருக்கும். அந்த முடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட்ஸ் கிட்ட நிறைய ஆயில் கிளான்ஸ் இருக்கும். முடி இருக்குதோ இல்லையோ, பட் அந்த முடியோட அந்த ஓட்டையோட எண்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆயில் கிளான்ஸ் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த ஆயில் கிளான்ஸ்லேருந்து நிறைய எண்ணெய் வந்து நம்ம அந்த போர்ஸ் வழியாக வெளியே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வரும். ஸோ இந்த ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு இந்த போர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த போர்ஸ்க்குள்ளே நிறைய பாக்டீரியா, நிறைய அழுக்கு எல்லாம் போய் அங்கே கலந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல பெருசாக வந்து நம்மளுக்கு இந்த ஆக்னி வந்து வரும், நிறைய பிம்பிள்ஸ்லாம் வந்து வரும். ஸோ இப்படி தான் வந்து ஜென்ரலாக வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இந்த ஆயிலி ஸ்கின்னுக்கு வர்றது. ஸோ இந்த பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட் வந்து ஒரு ஆயில் சொல்யூபிள் ஆசிட் அப்படிங்கிறதுனால ஆயிலை வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ண முடியாது. எப்பவுமே ஆயிலை வந்து ஆயில் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் முன்னாடி இந்த ஆயில் கிளென்சிங் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம போர்ஸ்க்குள்ளே நிறைய ஆயில் எல்லாம் இருக்குன்னு வைங்க, ஜஸ்ட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்குள்ள அது க்ளீன் ஆகாது. ஸோ அந்த போர்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த BHA. ஸோ இந்த BHA அப்படின்னாலே பை டிஃபால்ட் அது சாலிசிலிக் ஆசிட் தான். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் சோர்ஸ் இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் தான். அதில் முதல் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த Blackheads, Whiteheads இருக்கவங்களுக்குலாம் இந்த சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகும். பிகாஸ் அது போர்ஸ்க்குள்ளே டீப்பாக இறங்கி அங்கே இருக்க ஆயில் எல்லாம் கிளியர் அவுட் பண்ணிடும். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த Blackhead, Whitehead வந்து டெஃபினட்டாக வந்து கம்மியாகும். செகண்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்க ஆக்னி வந்து க்யூர் பண்ணும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச்சில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த BHA இருக்குல்ல, அது வந்து இந்த ஆக்னி காசிங் பாக்டீரியா இருக்குல்ல, அந்த பாக்டீரியா கூட சண்டை போட்டு அங்கே வந்து இந்த பாக்டீரியாவே இல்லாமக்கிரும். நம்மளுக்கு பாக்டீரியா வந்து அங்கே இல்லைன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஆக்னி வந்து கிளியர் ஆயிரும். மூணாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ஸில் வந்து இந்த சீபம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அங்கே ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா அங்கே ஃபியூச்சரில் நம்மளுக்கு ஆக்னியோ பிளாக்ஹெட்ஸோ ஃபியூச்சர்லேயும் வந்து வரக்கூடாது. நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவே மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். இந்த பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வாஷில் வரும், அதே மாதிரி கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ட்டில் வரும், டோனர்ஸில் வரும், அதே மாதிரி நம்மளுக்கு சீரமில் வரும். ஃபஸ்ட்டு நான் பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட் எதில் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ட், கெமிக்கல் பீல் சொல்லுவாங்கல்ல, அதில் தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சது.
ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சீரம் பேஸில் வந்து இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். சீரம் பேஸில் வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் 2 பிராண்டில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 பிராண்ட்லையுமே எனக்கு வந்து சூட் ஆகலை. பிகாஸ் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிராண்ட் வந்து ஏதாவது ப்ராடக்ட் வந்து சாலிசிலிக் ஆசிட் கொடுக்குறாங்கன்னா பியூராக அது மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அது கூட கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து சாலிசிலிக் ஆசிட் இந்த மாதிரி ஆசிட்ஸ்லாம் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரை பண்ணேன் டெர்மாகோவில். அது வந்து எனக்கு ஓரளவுக்கு செட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் பேஸ்ட் ஃபேஸ் வாஷஸ் வந்து ட்ரை பண்ணேன். 3 பிராண்ட்லேருந்து ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணேன். அந்த 3 பிராண்ட்லேருந்துமே எனக்கு ஃபேஸ் வாஷ் வந்து சுத்தமாக செட் ஆகலை. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நான் சாலிசிலிக் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஒரு 2 ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1% சாலிசிலிக் ஆசிட் ஜெல் ஃபேஸ் வாஷ் ஃபார் ஆக்டிவ் ஆக்னி, இது ஒரு ப்ராடக்ட்டு, இது டெர்மாகோவோடது. செகண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் சீரம். ஸோ இந்த 2 ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இப்போ ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்தாக வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆக்னி இல்லை. இந்த ஃபேஸ் வாஷில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் இருக்குது, வில்லோ பேக் இருக்குது, அதுக்கப்புறம் இதில் விச் ஹேசலும் இருக்குது. இது எல்லாமே வந்து ஆயிலிங் கண்ட்ரோல் பண்ணும், அதே மாதிரி நம்மளுக்கு ஆக்னியும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஆக்னி நல்லாவே குறையுது. இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆனனால எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வெட்டி ஸ்கின், பயங்கரமாக ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்வெட் ஆனால் எனக்கு பயங்கரமாக ஆக்னி வரும். இதை வந்து நான் பாடி வாஷாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சம்மர் ஃபுல்லாக வந்து இதை நான் வந்து பாடி வாஷாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு பாடியிலையும் சுத்தமாக ஒரு ஆக்னி கூட இப்போ இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து ஆக்னி வந்து க்யூர் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 times in a day வந்து நம்ம யூஸ் பண்ணணும். மார்னிங் நைட் 2 டைமும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஃபேஸ் அண்ட் பாடிக்கு. இந்த ப்ராடக்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் சரி, அதே மாதிரி சீரம் யூஸ் பண்ணாலும் சரி, எப்பவுமே இந்த ப்ராடக்ட்ஸ் சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது பை டிஃபால்ட் SPF 50, SPF 60 இந்த ரேஞ்சில் வந்து டெஃபினட்டாக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும். PA+++ மினிமம் இருக்கணும். இந்த ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஜெல் லைக் டிரான்ஸ்பரண்ட் கன்சிஸ்டன்சி தான். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு ஜென்டிலாக இருக்குது. இது 1%ங்கிறதுனால ரொம்பவே ஜென்டிலாக இருக்குது. எல்லா ஸ்கின் டைப்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா 2% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் ஃபார் ஆக்டிவ் ஆக்னி. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா இதை விட கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடு. ஸோ நல்ல சிவியராக ஆக்னி இருக்கவங்க இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின், ரொம்ப ரொம்ப ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா சூட் ஆகும். பட் இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், அப்பப்போ ஆக்னி வருதுனாலும் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸும் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இந்த ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாட்டர் லைக் கன்சிஸ்டன்சி, ஒரு க்ளவுடி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவியராக ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண இந்த சாலிசிலிக் ஆசிட்லலாம் வந்து பயங்கரமாக பர்ஜிங் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். இதில் எனக்கு பர்ஜிங்லாம் எதுவுமே ஆகலை. ஸோ இப்போ எனக்கு இந்த நார்மல் ஃபேஸ் வாஷை விட இந்த AHA BHA இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் தான் ரொம்ப பிடிக்குது. பிகாஸ் ரொம்ப ஜென்டலாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து வேலை ரொம்ப கம்மி. ஸ்கின்னை வந்து அந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ண வேணாம். 1 or 2 ப்ராடக்ட்ஸ் இப்படி யூஸ் பண்ணாலே ஹோல் டேக்கு போதும். இப்போ கூட நான் மார்னிங் வந்து குளிச்சுட்டு இந்த 2 ப்ராடக்ட் தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 3.5 hours to 4 hours கிட்ட ஆகுது. என் ஸ்கின்னு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கிளியராக இருக்குன்ட்டு. ஒரு மாதிரி பயங்கரமாக ஆயிலியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் ஆயிலியாக இல்லை, ஓரளவுக்கு ஆயில் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மி. இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 299 rupees. இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499 rupees. இது ரெண்டுமே வந்து தாராளமாக ஒரு 2 months கிட்ட வரும். ஸோ இந்த டெர்மாகோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா Amazon, Flipkart, Nykaa இந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட thedermaco.com வெப்சைட்டுக்கு போயிட்டு Subha 2022 கோட் யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து 299 rupees அப்படின்னா உங்களுக்கு ஒரு 240 rupeesக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து எந்தெந்த ஸ்கின் டைப் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னு, காம்பினேஷன் ஸ்கின் வித் நிறையா பிம்பிள்ஸு, அதே மாதிரி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னு எல்லாரும் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். நார்மல் ஸ்கின்ல நிறைய Blackheads, Whiteheads இருக்குது அப்படின்னாலும் நார்மல் ஸ்கின்னும் தாராளமாக இந்த சாலிசிலிக் ஆசிட் இன்க்ரீடியன்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னும் வந்து இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து இதை யூஸ் பண்ணுறது எதுக்கு பார்த்தீங்கன்னா Blackheads, Whiteheads, ஆக்னி இது க்யூர் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ இப்போ இந்த BHA வந்து எது கூட எல்லாம் கம்பைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து வைட்டமின் C அதே மாதிரி ரெட்டினால் கூட தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இந்த வைட்டமின் C வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ இதோட pH வேல்யூ வந்து இந்த சாலிசிலிக் ஆசிட் கூட சேர்ந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறதே வேஸ்ட் ஆயிரும். ஒருவேளை வந்து நீங்கள்
நைட் டைம் வந்து சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக மார்னிங் வந்து வைட்டமின் சி வித் சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த சாலிசிலிக் ஆசிடும் ரெட்டினால் ரெட்டினாய்டு அது எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரெட்டினால் கூட யூஸ் பண்ணால் என்னாகும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போய் டீப்பாக போய் ஹேர் ஃபாலிகல்ஸ் உள்ள வரைக்கும் போயிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ இதுவே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து போதுமானது. இது கூட வந்து ரெட்டினால் கம்பைன் பண்ணால், ரெட்டினால் வந்து நம்ம செல் டர்ன் ஓவர் வந்து ஆல்ரெடி ஃபாஸ்ட் பண்ணும். ஸோ இது ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது ரொம்ப ரெட்னஸ்ஸு, ரொம்ப சிவியர் ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்கின்ல வரும். பயங்கரமாக ஸ்கின் ட்ரை ஆகும், பயங்கரமாக ஸ்கின் பீல் ஆகும், பயங்கரமாக ரெட் ஆகும். ஸோ நம்மளுக்கு நல்லது பண்ணுறத விட கெட்டது தான் பண்ணும். இது தவிர சாலிசிலிக் ஆசிட் அதாவது BHA வித் AHA வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒர்க் ஆகும். சூப்பர் இன்க்ரீடியன்ட் ரெண்டும் சேர்த்தா. ஸோ இந்த AHA ப்ளஸ் BHA வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும், நம்ம ஸ்கின்ல இருக்க ஆக்னி எல்லாம் க்யூர் ஆகும், பிளாக்ஹெட்ஸ் எல்லாம் வந்து க்யூர் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின்ல இருக்க ஃபைன் லைன்ஸு, ரிங்கிள்ஸு அதுவும் வந்து ஒரு அளவுக்கு நல்லா க்யூர் ஆகும், நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ AHA ப்ளஸ் BHA நம்ம வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சாலிசிலிக் ஆசிட் கூட நியாசினமைட் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். நியாசினமைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டம் கொடுக்கறது, வைட்டமின் B3 நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த ஸ்கின்ல இருக்க இந்த புண்ணு, மேடும் பள்ளமாக இருக்க டெக்ஸ்சரு, ரெட்னஸ்ஸு, ஆக்னி, அதே மாதிரி ஸ்கின் பிரைட்டனிங் எல்லாத்துக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு நியூட்ரியன்ட் நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ நியாசினமைடு கூட வந்து இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து நல்லா போகும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணோன்னா இந்த ஓப்பன் போர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் போர்ஸ் எல்லாம் நல்லா வந்து க்யூர் ஆகும். ஸோ ரொம்ப லார்ஜ் ஓப்பன் போர்ஸ் இருக்குன்னா ஓரளவுக்கு அந்த ஓப்பன் போர்ஸ் வந்து நல்லா ஷ்ரிங்க் ஆகும். அதாவது ஓப்பன் போர்ஸ் டோட்டலாக வந்து போகாது, அந்த மாதிரிலாம் வந்து வீடியோ போடுறாங்க. ஓப்பன் போர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆகாது. இந்த ஓப்பன் போர்ஸ் இருந்தால் தான் நம்ம ஸ்கின் வந்து ப்ரீத் பண்ணும். அந்த ஓப்பன் போர்ஸ் வழியாக தான் வந்து ஹேர் வந்து நிறைய வெளியே வரும். ஸோ ஓப்பன் போர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு க்யூர் ஆகாது. அதாவது அது ரொம்ப பெருசாக தெரியுது, கொஞ்சம் சின்னதாக தெரியும். போர்ஸ் வந்து நல்லா க்ளீனாக இருந்தாலே அது ஷ்ரிங்க் ஆயிடும். ஸோ அந்த போர்ஸ் வந்து சின்னது பண்ணுறதுக்கு, ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக, ஸ்கின் நல்லா கிளியர் அண்ட் பிரைட் ஆகும் இந்த ரெண்டு காம்பினேஷன் யூஸ் பண்ணும்போது. லாஸ்ட் காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் ப்ளஸ் வைட்டமின் இ. இதை யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னு நல்லா ப்ளம்பியாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். மெயினாக இந்த காம்பினேஷன் வந்து யார் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இந்த வைட்டமின் இ வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்கின்னை நல்லா ரெக்கவர் பண்ணணும். நிறைய சன் டேமேஜ் இருக்குது, இல்லை நம்ம ஸ்கின் வந்து ஏதாவது ஆசிட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த வைட்டமின் இ வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸ்கின் ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஸோ இது கூட இந்த சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது சாலிசிலிக் ஆசிட்ல வர லேசாக இருக்க சைடு எஃபெக்ட் வந்து இது வந்து க்யூர் பண்ணிடும். ஸோ வைட்டமின் இ கூடயும் வந்து இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணலாம். BHA வந்து பார்த்தீங்கன்னா ஹைலரானிக் ஆசிட், ஆல்ஃபா ஆர்பியூட்டின், அதே மாதிரி ஸ்னெயில் எசன்ஸ் கூடயும் வந்து கம்பைன் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஐ திங்க் நான் எல்லா காம்பினேஷனும் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்குன்னா கண்ணை மூடிட்டு இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு 9 to 10 BHA சாலிசிலிக் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதில் வந்து ஒரு 3லேருந்து 4 ப்ராடக்ட் மட்டும்தான் எனக்கு சூட் ஆச்சு. மீதி 6 ப்ராடக்ட் கிட்ட எனக்கு சூட் ஆகலை. நான் வந்து இந்த ஆசிட்ஸ் பற்றிலாம் வந்து பேசும்போது நிறைய பேர் வந்து சாலிசிலிக் ஆசிட் BHA ப்ராடக்ட் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க. 2 years பேக் வந்து ஒன்றுமே கிடையாது. இப்போ தான் நிறைய பிராண்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து வருது. அதுலேயும் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் எல்லாருக்கும் சூட் ஆகாது. எந்தெந்த பிராண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்ரூவ்டு பிராண்ட்ஸு, அதே மாதிரி இதெல்லாம் வந்து இந்த டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வந்து கண்ணு மூடிட்டு வாங்கி யூஸ் பண்ணலாம். சில பிராண்டில் அது டெஸ்ட் பண்ணாமல் அது கூட வேற எல்லாம் கம்பைன் பண்ணி வந்து கொடுப்பாங்க. சாலிசிலிக் ஆசிட் நம்மளுக்கு சூட் ஆனாலும் அது கூட ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் ஏதாவது சூட் ஆகலைன்னா நம்மளுக்கு பயங்கரமாக வந்து ஆக்னி வந்து ரொம்ப அதிகமாயிடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் வந்து கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ until we meet in the next video, see you, take care, bye.